not say I was confused at all. I was all prepared with all the energy to ensure that I can save someone's life. So it was a bit of hesitation for me once I got the call initially, because I discussed it with my parents and they were just thinking that is it safe or not. And that's what I found lately is the myth that has been created in the society, which makes people not to come and step up to donate. And that was the only day which was, I feel like there was hesitation throughout this period of 3 and 4 months. And then the donation happened. We were all ready with all the support of my family. Yes, and I'm proud of it. சத்தியமா ஐம் ஷுர் நம்ம பேஷண்ட் இல்லை சர்வைவர் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக யோசிச்சே பாருவேன். உத்தரப்பிரதேஷ்லேருந்து தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது, உத்தரப்பிரதேஷ் எங்கேயோ இருக்குது, பட் டோனர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு நிஜமாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் ஐ வுட் சே தட் இதுக்கான அவேர்னஸுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இல்லை. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஐ ஹோப் थैंक्स डॉक्टर अरुणा कहना चाहूँगा कि लोग आगे बढ़ के आए, युवा खासतौर से इस चीज़ के लिए आगे बढ़ के आए जिससे समाज में लोगों का जीवन बच सके. 100% sir, and we hope this press meet will make that happen for sure. இதை விட எனக்கு உலகத்தில் வேற சந்தோஷமே இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? அவன் சொன்ன மாதிரி இது ரீபர்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். 3-4 வருஷங்கள் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ டொனேட் பண்ணும்போது உங்கள் மனசில் இவங்களை பற்றி ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்களே, அது அப்போ 3-4 வருஷம் முன்னாடி என்ன நினச்சிங்க, இப்போ அவங்கள நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எங்களுக்கு எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும் போலே தான் இருந்தது. எப்படியாவது நம்ம பார்த்துட மாட்டோமா, நம்மள்கிட்ட காமிக்க மாட்டாங்களா, ஒரு ஃபோட்டோவாவது பார்க்க மாட்டோமா, இப்படி ஒரு பிள்ளை என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது, அந்த பிள்ளைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே இருந்து. ஆனால் இப்போ திடீர்னு பார்க்கும்போது அளவில்லாத சந்தோஷம். அவங்க ஃபேமிலிக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லேன். அவங்க ஜீவனோட எல்லாரும் 100 வருஷம் அவங்க எல்லாரும் வாழணும். So she is blessing you and your whole family for 100 years. Thank you. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். எவ்ரி டைம் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மேம் என்னோட டோனர் பற்றி டீட்டெயில்ஸு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லை இந்த மாதிரி அது ஷேர் பண்ண மாட்டேன், இது இன்டர்னல் ப்ராசஸ். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நேற்றுக்கு ஜஸ்ட்டு மேடம் இப்போ டிகேஎம்எஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் நான் அந்த இதில் ரெகுலராக வர மாதிரி தான் வந்துட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட்டு ஹாய் சொல்லிட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்திருக்கேன். அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு தெரியல. அவங்க வராங்க, அந்த சொல்கிறாங்க ஹீஸ் த டோனர் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக இந்த செகண்ட் ரீபர்த் கொடுக்குறதுக்கு மேஜர் அவங்க ஃபேமிலி அண்ட் ஹிஸ் டொனேஷன், அந்த சப்போர்ட், அது ப்ளஸ் மேடம் சப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிட்டது, ஒரு பிறந்த குழந்தைய பார்த்துக்கிட்ட ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டது. இட்ஸ் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு எப்படி சொல்லணும், அந்த இது மூமெண்ட்டே வரல, ஆனந்த கண்ணீரா அப்படி தான் இருந்தது. இட்ஸ் ரியலி. அண்டு எனக்கு இன்னொரு பிரதராக கிடைச்சிருக்காங்க, அண்ட் இன்னொரு ஃபாதர் அண்ட் மதரும் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதே மாதிரி ஈவன் எவ்ரி ஒன் இந்த டிகேஎம்எஸ் யூனிட்ல டொனேட் பண்ணுறதுக்கு முன் வரணும். அதில் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி என்ன சேவ் பண்ண மாதிரி இன்னும் நிறைய மக்களை நம்ம எல்லாருமே சேவ் பண்ணுறதுக்கு முன்மொழியணும். இது என்னோட ஒரு வேண்டுகோள். குட் மார்னிங். ஸோ நான் டாக்டர் அருணா ராஜேந்திரன், ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன். ஸோ நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் 2 டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இருக்குது. ஒன்று வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று சில்ட்ரன்ஸ் எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். இது ரெண்டுத்துலேயுமே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் யூனிட் இருக்குது. ஸோ இதுதான் கவர்மெண்ட்டோடைய இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்ஸ் ஃபார் த என்டையர் ஸ்டேட். ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது மெடிக்கல் டேர்ம். நம்ம நான் மெடிக்கலாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. அப்போ எப்படி கிட்னி ஃபெயில் ஆகுற மாதிரி போன் மேரோ ஒரு ப்ரொடக்ஷன், போன் மேரோன்றது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. ஸோ தினசரி செல் ப்ரொடக்ஷனில் ஈடுபடும்.
செல்லுன்றது ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், பிளேட்லெட்ஸ் மூணும் நம்ம சிம்பிளிஃபைடாக இம்பார்ட்டன்ட் செல்ஸு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் திடீர்னு ஸ்டாப் ஆகிறது வந்து போன் மேரோ ஃபெயிலியர் சிண்ட்ரோம். இதோட மெடிக்கல் டேர்ம் வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இது 2 டைப் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு, அப்படின்னா மரபணு ரீதியான வியாதியினால் வர ஏப்ளாஸ்டிக் அனீமியா. அது ப்ரிடாமினெண்ட்டாக குழந்தைங்களையும் பெரியவங்களில் சில சமயம் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அது டிசீஸாக வெளிவரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரியவங்களில் வர ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து இடியோபதிக் ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸு, அப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தி செல்ஸ் வந்து போன் மேரோவில் இருக்கிற செல் உற்பத்தியை அமைதிப்படுத்தி அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது தான் பெரியவங்களில் வர காமனான காஸ் ஃபார் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது ரொம்ப ஒரு ட்ரெட்லியான பிளட் டிஸார்டர். பிளட் கேன்சர்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியரை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு டாக்டராக, ஒரு ஹெமட்டாலஜிஸ்டாக பிளட் கேன்சர்ஸை விட வி ஃபியர் த டயக்னோசிஸ் ஆஃப் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ ஏன்னா இப்போ பிளட் கேன்சரில் கூட நம்ம இமீடியட்டாக கீமோதெரப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணி டிசீஸை கண்ட்ரோல் கொண்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு வேணும்னா டோனர் தேடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனால் ஏப்ளாஸ்டிக் அனீமியான்றது அந்த ப்ரொடக்ஷன் நின்று போன ஃபேக்ட்ரி, அது உற்பத்தி பண்ண வேண்டிய செல்லெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்லாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அந்த செல் இல்லாமல் வாழ்கிறதுன்றது ஒரு லைஃப்பில் கிடைக்கிற ஒரு டே போனஸ் மாதிரி. ஸோ அது வந்து இட் இஸ் வர்ஸ் தேன் ஹேவிங் அ பிளட் கேன்சர். ஸோ அப்போ அந்த சினாரியோவில் அவங்கள சப்போர்ட்டிவ் கேரை வச்சு மட்டும் நம்ம ரொம்ப நாள் அவங்கள உயிரோடு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அவங்களுக்கு பிளட்டு, சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, சில பேருக்கு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பிளட்டு, பிளேட்லெட்ஸு, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தாலும் உடம்போட உற்பத்திக்கு நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி பிளட்டு, பிளேட்லெட்ஸ்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய போலிஸ் மாதிரி இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வெளியிலேருந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணவே முடியாது. அப்போ சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை பிரெயினில் ப்ளீடிங்கோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அந்த பேஷண்ட்டை நம்ம லூஸ் பண்ணுற சினாரியோ வரும். ஸோ இது கிட்டத்தட்ட டிரான்ஸ்பிளான்ட்டுன்றது இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியாவில் ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். மேபி நிறைய டிசீஸ்க்கு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் ஆஸ் அ டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன் வி ஃபீல் வெரி ஹாப்பி வென் ஏப்ளாஸ்டிக் அனீமியா பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகி உள்ளே போகும்போது WBC கவுண்ட்டு 1100 இருக்கும், பிளேட் வந்து 10,000 இருக்கும், ஹீமோக்ளோபின் நிறைய தடவை 4, 5, 6 இருக்கும். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு வர்றப்போ அப்படின்னா அதுலேருந்து ஒரு 21 நாள்லேருந்து 28 நாளில் 1 மந்த் ஆகும் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராசஸ் முடிய. ஸோ அந்த 21 to 28 டேஸில் பிளேட்லெட் கவுண்ட்டு 2 lakhsன்னு வரும், WBC கவுண்ட் 4,000 வரும், ஹீமோக்ளோபின் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாமல் அவங்களால 9, 10, 11, 12 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேஜிக்கல் ரெக்கவரி உள்ள மேஜரான டிசீஸ் வந்து இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஸோ இப்போ உள்ளே போகிற டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்டுக்குள்ளே போகிற பேஷண்ட்டும் வெளியில் வர பேஷண்ட்டும் ஒன்றான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. ஒருவேளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஃபீஸிபிலிட்டி இல்லைன்னா அப்படின்னா மேட்ச்டு டோனர் டிரான்ஸ்பிளான்ட்டில் தான் நம்ம இந்த அவுட்கம் சொல்கிறோம். அப்போ மேட்சிங்ன்றது ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு நார்மல் ஒரு பர்சனுக்கும் இம்யூன் சிஸ்டமில் மேட்சிங். அப்படின்னா அவங்க எதிர்ப்பு சக்தி செல்லு ரெண்டும் மரபணு ரீதியாக ஒன்றா இருக்கிறது தான் நம்ம ஜெனட்டிக்லி மேட்ச்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜீன் வந்து HLA-ன்னு சொல்லுது, ஹியூமன் லூக்கோசைட் ஆன்டிஜன். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் உள்ள ஜீன்ஸ் வந்து மேட்ச் ஆகிறப்போ பாடி வந்து கொடுக்குற செல்லை ரிஜெக்ட் பண்ணாது, அதோட ஓன் செல்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டோடைய மேபி ஒரு இம்பார்ட்டண்ட் key to the whole process.